சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல நடிப்பதுதான் இப்போதைய உறவுகள். என்ன செய்வது? வாழ வந்த வாழ்க்கையை சகித்து கொண்டு வாழ்ந்துவிட்டு செல்வோம். போலியாய் நடிக்கிறார்கள் என்று தெரிந்த கணமே அவர்களுடன் வாழ்வதை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படி ஒரு வாழ்வை விட தனிமை என்றும் கஷ்டமில்லை. அடிகளாவது வழிகளாவது மிஞ்சும். நீ நல்லவன் என்பதால் உன்னை யாரும் ஏமாற்ற மாட்டார்கள் என்று நினைக்காதே. நீ சைவம் என்பதால் சிங்கம் உன்னை சாப்பிடாது என்று நினைப்பதற்கு சமம். மனித உறவுகள் என்பது இப்போது எல்லாம் நடிப்பாகவே மாறிவிட்டது. சிறந்த நடிகர்கள் பாராட்டப்படுகிறார்கள், மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள். விட்டு கொடுக்கத்தான் எந்த உறவும் இல்லாமல் இருக்கும். ஆனால் விட்டு விலக 1000 உறவுகள் இருப்பார்கள். புரிதல் இல்லாத நிலையில் தேவைக்காக பழகும் உறவுகளை நாம் வசதி வாய்ப்புடன் வாழும்போது புரிந்து கொள்ளலாம். உண்மையான உறவுகளை நாம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைகளை சுமக்கும் பொழுது அறிந்து கொள்ளலாம். சில உறவுகள் கடல் நீரை போல் உப்பாய் இருப்பார்கள், சிலர் காணல் நீரை போல் பொழியாய் இருப்பார்கள், ஒரு சிலர் மட்டுமே ஆற்று நீரை போல் தித்திப்பார்கள். நாம் தான் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உண்மையான உறவாக இருந்தால் விட்டு கொடுங்கள். தேவைக்கு மட்டுமே பழகுகிறார்கள் என்றால் விட்டு விடுங்கள். என்னதான் உரிமையோடு பழகினாலும் உணர்வுகளை மதிக்காத இருக்கும் சிலரால் உறவுகள் பிரிந்துதான் போகின்றன. உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைக்காது. உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகி செல்லாது என்பதை புரிந்து கொள். சில ஏமாற்றங்களே வாழ்க்கையின் மாற்றங்கள் ஆகின்றன. நம் நண்பர்களின் மௌனத்தை நினைவில் கொள்வோம். மக்கள் மாறுவது இல்லை, அவர்கள் முகமூடுகளை மட்டுமே கழற்றுகிறார்கள். உங்களை தாக்கும் எதிர்களுக்கு பயப்படாதிருங்கள். உங்களை கட்டிப்பிடிக்கும் போலியான நண்பர்களுக்கு பயப்படுங்கள். வாழ்க்கை போலியான நண்பர்களால் நிரம்பியுள்ளது. ஆனால் அவர்களை தவிர்க்கும் முன் நீங்கள் அவர்களில் ஒருவரல்ல என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தகுதியை மீறி ஆசைப்படக்கூடாது என்பது உண்மைதான். ஆனால் யாருடைய தகுதி என்ன என்பதை நீங்கள் தீர்மானிக்க கூடாது. தேவைப்படும் பொழுது நீ தேடப்படுவாய். அதுவரை அமைதியாக இரு. மரண வாயிலில் நின்றால் கூட எதிரி முன் அழாதே. அவனுக்கு தேவை உன் மரணம் அல்ல, உன் அழுகைதான். நீங்கள் காண விரும்பும் மகிழ்ச்சியான வாழ்வை மனக்கண்களால் முழுமையாக பாருங்கள். அந்த வாழ்வை நிஜமாக்க மகிழ்ச்சியாக உழையுங்கள். சவால்களை புறக்கணிப்பவர்கள் மக்காத பிளாஸ்டிக் போன்றவர்கள். போராட்ட உத்வேகம் நமக்கு புதிய உற்சாகத்தை கொடுக்கும். எதிர்பாராத விஷயங்களை எதிர்பார்க்க கற்றுக்கொள்வதுதான் உங்களை இன்னும் ஒரு படி மேலே உயர்த்தும். ஆசையில்லாத முயற்சியில் பயனில்லை, முயற்சியில்லாத ஆசையால் பயனில்லை. நம்பிக்கையின் பலமே அதை நாம் முழுவதுமாக நம்புவதுதான் உள்ளது. மனநிலை சமநிலையில் இருப்பவர்களால் மட்டுமே என்றுமே உயர்நிலை அடைய இயலும். வெற்றிக்கு எந்த குறுக்கு வழியும் கிடையாது. நாம் தான் நடந்து நடந்து பாதையை போட வேண்டும். கஷ்டங்கள் கவலைகள் உனக்கு மட்டும்தான் என்று புலம்பாதே. இங்கு சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கும் மனிதர்கள் எவரும் இல்லை. வாழ்க்கை நேசத்தை கற்றுத்தருகிறது. அனுபவம் யாரை நேசிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது. சூழ்நிலை உங்களை யார் நேசிக்கிறார்கள் என்பதை கற்றுத்தருகிறது. கஷ்டமான நேரத்தை கடந்திடலாம், ஆனால் கஷ்டப்படுத்தியவர்களை கடப்பதுதான் கடினம். நல்லதை எதிரி சொன்னாலும் கேள், கெட்டதை நண்பன் சொன்னாலும் கேட்காதே. நமக்கான ஆறுதல் என்பது நம்மிடம்தான் உள்ளது. மறந்து போவதும் கடந்து செல்வதும் தான். அது 2 இடங்களிலும் பேசாதே. ஒன்று முட்டாள்கள் மத்தியில், இரண்டாவது புத்திசாலிகளின் மத்தியில். இருவருமே நம் கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எல்லா நிலைக்கும் பொருந்தும் 3 வார்த்தைகள். எதுவும் கடந்து போகும். பெரிய பெரிய வழிகள் இருந்தாலும் அதை ஜெயிக்க சிறிய சிறிய வழிகள் இருக்கும். சுமையை தேடாதே, அமைதியை தேடாதே, அமைதியாய் மாறிவிடு. உழைப்பு உடலை பலப்படுத்தும், கஷ்டங்கள் மனதை பலப்படுத்தும். திறமைகளை வளர்த்து பொறுமையினை பெருக்கி கோபத்தினை கட்டுப்படுத்தி வாழ்பவனுக்கு எங்கும் எதிரிலும் வெற்றி நிச்சயம். அழுவதற்கு நேரம் இல்லை, உழைக்காமல் வாழ்வில்லை. யார் முன்னையும் அழ வேண்டிய அவசியம் இல்லை. சிலரை விலக்கி வைப்பதும் சிலரிடம் விலக்கி நிற்பதும் நமக்கு நன்மை தரும். ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ பெரியவனாகிவிட போவதும் இல்லை. உன்னை இகழ்வதாலும் நீ சிறியவனாகிவிட மாட்டாய்.
எனவே என்றுமே நீயே என்பதை வாழ்க்கையில் புரிந்து கொள். சிலர் நம்மை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்று கருதாதே. கஷ்டங்கள் மட்டும் இல்லை என்றால் போராடும் எண்ணமே நமக்கு இல்லாமல் போய்விடும். உண்மைகள் ஊமையாகலாம், ஆனால் உறங்கி போகாது. பொய்கள் நிலைத்து நிற்கும், ஆனால் ஒருபோதும் வெற்றி பெறாது. எதிர்த்து நிற்பவன் கூட சில நேரங்களில் கோழையாகலாம். யாரையும் எந்த நேரமும் எதிர்பார்த்து நிற்காதவனே வீரனாகின்றான். வாழ்க்கையில் நாம் செய்யும் இரு தவறுகள்: பேச வேண்டிய நேரத்தில் அமைதியாக இருப்பது, மௌனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் பேசுவது. கடந்து போக கற்றுக்கொள். மாயமான இவ்வுலகில் எல்லா காயங்களுக்கும் நியாயம் தேடிக் கொண்டிருந்தால் நிம்மதி இருக்காது. இவ்வாழ்க்கை ஒரு வட்டம். இங்கு நீங்கள் பிறருக்கு செய்வதையே நாளை பிறர் உங்களுக்கு அதை அப்படியே செய்வார்கள். ஒருவன் எப்படிப்பட்டவன் என்பதை பழகியத்தால் முடிவு செய்ய வேண்டுமே தவிர அடுத்தவர் சொல்வதை கேட்டு முடிவு செய்யக்கூடாது. ஒருவர் ஏமாற்றுகிறார்கள், இன்னொருவர் வழிகாட்டுகிறார், மற்றொருவர் உதவுகிறார். இந்த வாழ்க்கையை தான் எவ்வளவு சுவாரஸ்யமானது! எதையும் நினைத்து உடலையும் மனதையும் வரித்துக் கொள்ளாதே. அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே. உதவியர்கள் நன்றிக்குரியவர்கள் என்று நினைவில் வை. உதவாதவர்கள் உன் வெற்றிக்குரியவர்கள். சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே சிறந்தது. உறவுகள் சிரிக்குமா என்று வாழ்ந்தால் எப்பொழுதும் நாம் சிரிக்க முடியாது. சில உறவுகள் காயப்படுத்தினால் கடந்து செல்லுங்கள், இல்லை கண்டு கொள்ளாமல் இருங்கள், அவ்வளவுதான். உங்களுக்கு மன அமைதி வேண்டுமானால் யாருடைய குறைகளையும் காணாதீர்கள். விடை தேடிய பயணம்தான் வாழ்க்கை. சிலருக்கு விடை தெரிவது இல்லை, பலருக்கு வினாவே புரிவது இல்லை. கஷ்டங்களையும் நிரந்தரமில்லாத கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமல்ல. நிரந்தரமில்லாத உலகில் காயங்களை நினைத்து கலங்காதீர்கள். சில உறவுகளால் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவனும் சூழ்நிலையால் சோதிக்கப்பட்டவனும் பாவப்பட்டவன் அல்ல, பக்குவப்பட்டவன். சிலரால் வரும் எந்த அவமானத்தையும் வழியாய் எடுத்துக்கொள்ளாதே, வழியாய் எடுத்துக்கொள். பயணமும் சரி, வாழ்க்கையும் சரி, அதிக பாரத்தை சுமந்து சென்றால் கஷ்டமாகத்தான் இருக்கும். தேவையானதை எடுத்து சென்றால் அது சிரமம் இல்லாத பயணமாக அமையும். வேடிக்கை பார்த்து விமர்சனம் செய்வதை விட வெற்றிக்காக தளத்தில் போராடு. தோற்றாலும் நீ தனித்துவமாய் திகழ்வாய். அடுத்தவரின் பார்வையும் உன் பார்வையும் ஒன்றாகுவது இல்லை. உன் பார்வையில் நீ தெளிவாக இரு. நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் தைரியமாக நில். உன்னை நம்பியவர்களுக்கு உயிராயிரு. உன்னை வெறுப்பவர்களுக்கு உதாரணமாயிரு. ஒரு கஷ்டமோ கவலையோ வரும் பொழுது உங்களை விட்டு பிரிந்தவர்களுக்கு உங்கள் ஞாபகம் வருமானால் அங்கு உங்கள் அன்பு வெற்றி பெறுகிறது. சிரித்துக்கொண்டே கடந்துவிடு. உன் கஷ்டங்களை மட்டுமல்ல, கஷ்டப்படுத்தியவர்களையும் காரணமானவர்களையும் கடந்துவிடு. மன தூய்மையுடன் செய்யும் செயல்களால் ஏற்படும் புண்ணியம் ஒருவனை நிழல் போல தொடர்ந்து வரும். அங்கு சத்தால் பாகன் யானையை அடக்குவது போல அறிவால் மனதை அடக்க பழகுங்கள். அக்கறையின்றி செய்யும் எந்த செயலாலும் பலனேதும் உண்டாகாது. போதனை செய்யும் முன் முதலில் தன்னை பண்படுத்திக் கொள்பவனே சிறந்த மனிதன். நம்பிக்கைக்கு உரியவரே நல்ல உறவினர். திருப்தியான மனம் படைத்தவரே நல்ல செல்வந்தர். அறிவும் ஒழுக்கமும் நிறைந்த நல்லோர் நட்பை தேடி சென்று பெற்றுக்கொள்ள வேண்டும். முட்டாளிடம் நட்பு கொள்வதை விட ஒருவன் தனித்து இருப்பதே சிறப்பானது. அறிவாளியின் நட்பு நல்ல உறவினர் போல உதவியாக இருக்கும். முட்டாளின் நட்போ துன்பத்தை வரவழைக்கும். 1000 லோகங்களை அர்த்தமில்லாமல் உச்சரிப்பதை காட்டிலும் தர்ம சிந்தனையிட்டும் ஒரு பாடலை பாடுவது அமைதியை கொடுக்கும். விடுதலைக்குரிய வழியை அடைய பிறரை எதிர்பார்க்காதீர்கள், அது உங்களிடமே உள்ளது. சுபலாபத்திற்காக பிறருக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் வெறுப்பு என்னும் வலையில் சிக்கி தவிப்பார். கருமியை ஈகையாலும் பொய்யாரை உண்மையாலும் வெற்றி கொள்ள முயலுங்கள். வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் அமைதியுடன் செயலாற்றி கொண்டிருங்கள். மிதமியென்ற சுபயோகம் தேவையில்லை. கொடிய விருத்தியையும் கடைபிடிக்க தேவையில்லை. 100 ஆண்டுகள் ஒழுங்கினமாக வாழ்வதை விட ஒழுக்கத்துடன் ஒரு நாள் வாழ்வது சிறந்தது. சாத்திரங்களை படித்து ஒப்புவிப்பதை விட அதில் ஒன்றையாவது கடைபிடித்து வாழ்வது நல்லது. மன தூய்மையுடன் வாழ்பவன் இன்மைக்கும் மறுமைக்கும் நன்மையை தேடிக் கொள்கின்றான்.
மெய்யை பொய்யாகவும் பொய்யை மெய்யாகவும் காண்பவன் வாழ்வில் கடைத்தேற முடியாது. பாவச்செயலில் மறைந்தும் ஈடுபடுவது கூடாது. அது பழுத்த பயன் விளைக்கும் போது தாங்க முடியாத வேதனையை உண்டாக்கும். கோபத்தை அடக்கி மனம் என்னும் கடிவாளத்தை எப்பொழுதும் கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள். கடினமான பாறை புயலை கண்டு கலங்காதது போல புகழ் இகழ் ஆகிய இரண்டையும் கண்டு அறிஞர்களின் மனம் கலங்குவது இல்லை. பகையை பகையால் தணிக்க முடிவது இல்லை. அன்பால் மட்டுமே பகை தீரும். மனதை அன்பு அருளால் நிரப்புங்கள். பிறருக்கு உதவி செய்ய முயலுங்கள். ஆனால் தீமை செய்ய மனதாலும் நினைக்காதீர்கள். பழுத்த மரங்கள் மரத்திலிருந்து உதிர்வது போல மனிதர்களும் ஒரு நாள் இறக்க வேண்டியவர்களே. சத்தியத்தை ஒளியாக உறுதியுடன் பற்றி கொள்ளுங்கள். சத்தியமே வெற்றி தரும். நீங்கள் யாரிடமும் அடைக்கலமாகாதீர்கள். நீங்களே உங்களுக்கு அடைக்கலமாக இருங்கள். தீமையை தவிர்த்து நன்மையை செய்ய பழகுங்கள். இதனால் மன தூய்மை பெறும். மலர்களின் அழகில் ஈடுபடுங்கள். பறவைகளின் இனிய ஒலிக்கு காது கொடுங்கள். சூரியனின் அழகை கண்டு மகிழுங்கள். இயற்கையை நேசியுங்கள். யாரையும் துன்புறுத்த கூடாது. பிறருக்கு உங்களால் இயன்ற நன்மைகளை செய்யுங்கள். பொய் களவு சூது வாது போன்றவற்றை தொடக்கத்தில் நன்மை அளித்தாலும் முடிவில் தீமையே அளிக்கும். நன்கு வேயப்பட்ட கூரை வீட்டில் மழைநீர் இறங்காது. அதுபோல நன்னொறியை பின்பற்றும் மனதில் தீய ஆசைகள் புகுவது இல்லை. பொறாமை பேராசை தீய ஒழுக்கம் இவற்றை கொண்டவன் பேச்சாலும் உடல் அழகாலும் மட்டும் நல்லவனாக முடியாது. நாம் செய்த நன்மையும் தீமையும் நிழல் போல நம்மை தொடர்ந்து வருகின்றன. உதடுகளை அரண்மனை கதவு போல பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வாயிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு சொல்லும் நன்மை தருவதாக மட்டுமே அமைய வேண்டும். செல்வம் ஒரு இடத்தில் நிலைத்து நிற்பது இல்லை. வளர்வதும் தேய்வதும் அதன் இயல்பு. நாம் செய்த செயல்களின் விளைவு நிழல் போல எப்பொழுதும் உடன் வந்து கொண்டு இருக்கும். பயன் இல்லாத சொற்கள் மனம் இல்லாத மலர்களுக்கு சமமானவை. மனதில் நினைப்பதையே சொல்லுங்கள். இல்லாவிட்டால் மௌனமாக இருந்து விடுங்கள். சிந்தனையில் கலக்கம் இல்லாத மனிதனிடம் அச்சம் சிறிதும் இருப்பது இல்லை. நங்கூரம் பாய்ச்சிய கப்பல் போல உண்மை எப்பொழுதும் அமைதியுடன் இருக்கும். தூய்மை எண்ணத்துடன் பேசும் போதும் செயல்படும் போதும் மகிழ்ச்சி நிழல் போல நம்மை தொடர்கிறது. எந்த விஷயத்தையும் யார் கூறுகிறார் என்பதை விட என்ன கூறுகிறார் என்பதே முக்கியமானது. அன்பு வாழ்வே சிறந்த வாழ்வு. அன்பிருக்கும் இடம் தேடி அமைதி தானாக வந்துவிடும். அதிகமாக பேசுவதால் மட்டுமே ஒருவன் அறிஞனாகிவிட முடியாது. அஞ்சுவதற்கும் அஞ்சாமல் இருப்பதும் வேண்டாததற்கும் அஞ்சுவதும் தீமை தரும். கேள்விப்படும் அத்தனை விஷயங்களையும் உண்மை என்று நம்புவது கூடாது. பயனில்லாத சொற்கள் மனம் இல்லாத மலர்களுக்கு சமமானவை. தர்மத்தை உங்கள் புகலிடமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அது மனிதனை பாதுகாக்க வல்லது. உணர்வோடு இருப்பதைப் போலவே அதிலிருந்து விலகி இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்வும் அன்பும் உண்மையும் நிரம்பியாக இருந்தால் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் வாழ முடியும். உண்மை இனிமையானது. அதன் அருமை உணராதவர்களுக்கு இனிமை புலப்படுவது இல்லை. உண்மையை யாராலும் மாற்றவோ அழிக்கவோ முடியாது. அதை மறைக்கும் வலிமை யாருக்கும் இல்லை. தனக்குத்தானே மனிதன் அடிமைப்பட்டுள்ளான். அதிலிருந்து விடுபட போராட வேண்டியதாய் இருக்கிறது. உலகத்தை வெல்வதை காட்டிலும் சுயநலத்தை வெல்வதே மகத்தான வெற்றி. குடும்பத்திற்கு மட்டும் இன்றி வாழும் சமூகத்திற்கும் மனிதன் பயனுள்ளவனாக இருக்க வேண்டும். சோம்பல் கொண்டவனும் அளவுக்கு மீறி உழைப்பவனும் உண்மையாக ஆன்மீக வாழ்வு வாழ முடியாது. வாழ்வு என்பது கன நேரத்தில் முடிவடைவதும் அல்ல, ஒவ்வொரு கணமும் முழுமையாக வாழ்வது ஆகும். நிகழ்காலமான இந்த கணத்தில் வாழுங்கள். வாழ்வில் இனிமையை அனுபவித்து மகிழுங்கள். எரியும் நெருப்பில் கவனம் வைப்பது போல வாழ்வின் ஒவ்வொரு நிலவிலும் கவனம் வையுங்கள். வாழ்வில் கஷ்ட நஷ்டம் இருக்கத்தான் செய்யும். அது இயல்பானது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். எதை செய்தாலும் திருந்தச் செய்யுங்கள். அதுவே வாழ்வை அர்த்தமுள்ளதாக்கும். தக்க சமயத்தில் உதவி செய்பவனே சிறந்த தோழன். அவனுடைய நட்பை விட்டுவிடக் கூடாது. எதிரிக்கு கூட நல்லதை நினைப்பவனே நல்ல மனம் படைத்தவன். உன்னை மதிக்காத இடத்தில் மறந்து கூட மன்னிப்பு கேட்டு விடாதே. அதையும் நடிப்பென்று விமர்சிப்பார்கள்.
இறைவன் நமக்கு அழக் கற்றுக் கொடுத்ததே துன்பத்தில் யாரையும் தேட வேண்டாம் என்பதற்காகத்தான். யாரும் இல்லை என்று கவலைப்பட வேண்டாம். உனக்காக அழ உன் கண்கள் இருக்கிறது, துடைக்க உன் கைகள் இருக்கிறது. தனிமையும் வெறுமையும் சில காலமே. சிந்திக்க மறுக்காதே, ஏன் அழுதோம், எதற்காக, எவருக்காக என்று. மனவலி, வருத்தம், கஷ்டம், இழிவு, இந்த நான்கும் அனுபவிக்காதவன் எவனும் வாழ்க்கையில் வீழ்ந்தது இல்லை. இந்த நான்கையும் அனுபவிக்காமல் எவனும் வாழ்ந்ததும் இல்லை. நேசிப்பதில் தவறு இல்லை, ஆனால் உருகி உயிரை கொடுக்கும் அளவு நேசித்து விடாதே. ஏனெனில் பேசாத ஒவ்வொரு நொடியும் உயிரை குடிக்கும். விலக நினைப்பவர்களை முழு மனதோடு வழி அனுப்பிவிடு. விடாப்படியாக பிடித்து வைத்திருந்தால் உனக்கு வழிகள் மட்டுமே மிச்சம். நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி. உறவுகள் சில மனதில் உறுத்தல்களோடு சேர்ந்து இருப்பதை விட சில நல்ல நினைவுகளோடு பிரிதல் சிறந்தது. புரிதல் இல்லா உறவுகளோடு பயணிக்காதீர்கள். இறுதியில் பிரிவு என்னும் நிறுத்தத்திலேயே உங்கள் பயணம் முடிவடையும். ஒருவரை கண்மூடித்தனமாக நம்பியதால் தான் பல இரவுகள் கண்மூடி தூங்க முடியாமல் போகிறது. தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்துக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தவறு இல்லை. நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தவறு இல்லை. உயிரோடு இருக்கும் போதே நடப்பினமாக வாழ கற்றுக் கொடுத்தவர்களை ஒருபோதும் திரும்பி பார்த்து விடாதீர்கள். பசிக்காத போது கிடைக்காத உணவும் பதறிய போது உதவாத உறவும் தேவையில்லை என்று முடிவெடுங்கள். தாகம் தீரும் வரைதான் நீருக்கு மதிப்பு இருக்கும். சில உறவுகளுக்கு தேவை இருக்கும் வரைதான் பாசமும் இருக்கும். சிலர் தொலைந்து போனார்களா, இல்லை நம்மை விட்டு தொலைவாக போனார்களா என்று கூட தெரியாமல் தேடிக்கொண்டிருக்கின்றோம். எவ்வளவுதான் உறவுகளுக்காக நான் அனுசரித்து வாழ்ந்தாலும் சில தருணங்களில் நமக்காக நாம் வாழ்ந்திருக்கலாம் என்ற விருத்தியை நம் உறவுகளே நமக்கு புகுத்தி விடுகிறார்கள். விட்டுக்கொடு, உன்னை மதிக்கவில்லை எனில் விலகிவிடு. உறவுகள் முக்கியம்தான், அதைவிட முக்கியம் உன் தன்மானம். பிறர் கூறும் குறைகளை கண்டு வருந்தாதீர். நிறைவுடையவர்களிடம் என்றும் குறை கூறும் பழக்கம் இருந்தது இல்லை. தெளிவாக இருங்கள். இல்லை என்றால் மனக்கவலை நமக்குதான். தேவை முடிந்தவுடன் விட்டு செல்லும் உறவுகள் இங்கு ஏராளம். இறைவா, எனக்கு ஏன் இத்தனை சோதனை என்று புலம்பாதே. மரத்திற்கு கூட கோடையை வைத்தவன் வசந்தத்தையும் வைத்திருக்கும் போது உன்னை மட்டும் நிரந்தரமாக துன்பத்தில் விட்டு விடுவானா? தண்ணீர் அமைதியாக இருக்கும் போது தூசிகள் அடியில் தானாக தங்கிவிடும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அமைதியா இருங்கள், தானாகவே அனைத்தும் அடைந்துவிடும். நம்மில் பலர் பிரச்சனைகளை உருவாக்கியும் பிரச்சனைகளை தவிர்த்தும் பிரச்சனைகளுடன் எதிர்த்தும் பிரச்சனைகளுடனே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிரச்சனைகள் என்றும் எதிரி அல்ல, நீங்கள் கொட்டி தீர்ப்பதற்கு அசைவின்றி இருக்கும். தங்களை 100% முன்னேற துடிக்க வைக்கும் சாவிதான் அது. ஒரு பிரச்சனை முற்றுகிறது என்றால் அது முடிய போகிறது என்று அர்த்தம். முற்றுகிறதே என்று கவலைப்படாமல் ஒரு தீர்வு கிடைக்க போகிறது என்று மனதை தேற்றிக்கொள். பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு சிறியதுதான். பூட்டை திறக்கும் சாவியை போல. உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் தோல்வியும் பிரச்சனைகளும் உன்னை நெருங்க கூட பயப்படும். குடும்ப பிரச்சனைகளுக்கு 2 காரணம்தான். ஒன்று, பேசி பேசியே பிரச்சனை பெருசாகிறது. இரண்டாவது, ஒருத்தருக்கொருத்தர் பேசாமலேயே இருந்து பிரச்சனை பெருசாகிறது. நமக்குள் இருக்கும் பிரச்சனைக்கான தீர்வை வெளியில் தேடுவதே பெரிய பிரச்சனைதான். அதற்கான தீர்வை உங்களிடமே தேடுங்கள். பிரச்சனை முடிவுக்கு வரும். உனது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, சற்றே விலக்கிவை. ஓய்வெடு, நிதானமாக யோசி, பின் செயல்படு. எல்லாம் சுபமாக முடியும். நிதானம் ஒன்றே உன்னை நல்வழிக்கு கொண்டு செல்லும். உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் தோல்வியும் பிரச்சனையும் உன்னை நெருங்கவே பயப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் பொறுமையை தவிர வேறு பரிகாரம் இல்லை. என்னதான்
தண்ணீர் தண்ணீர் என்று தவிச்சாலும் கடல் நீர் உன்னை வேடிக்கை தான் பார்க்க வைக்கும். அதை நீ பருக முடியாது. அதுபோல என்னதான் பிரச்சனையில் தவித்தாலும் சமுதாயம் உன்னை வேடிக்கை தான் பார்க்கும். நீ மனது வைக்கலனா முடியவே முடியாது. எல்லாமுமாயிருந்த உறவிடம் யாரோவாய் நிற்பது மரணத்திற்கு நிகரான வழியை தரும். எல்லாரிடமும் அன்பாய் பழகுவதை விடவும் அளவோடு பழகினால் உறவு நீடிக்கும். விஷம் வேஷம் இரண்டும் ஒன்றுதான். விஷம் உயிரை கொல்லும், வேஷம் மனதை கொல்லும். சில உறவுகளோடு அளவோடு பேசு, பழகு. பணிவுக்கு நீ அடிமை என்றால் புகழ் உனக்கு அடிமை. நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது. நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல. சில காயங்கள் மருந்தால் சரியாகும், சில காயங்கள் மறந்தால் சரியாகும். தேவைப்படும் பொழுது நீ தேடப்படுவாய். அதுவரை அமைதியாயிரு. தனக்கு நிகழும் வரை எல்லாமே வேடிக்கைதான். தன் மனைவியை அடிக்கடி குறை கூறிக்கொண்டிருக்கும் கணவனுக்கு தெரியாது தன் முதுமையில் அவள்தான் தாயாவாள் என்று. எவரையும் தனக்கு ஏற்ப மாற்ற நினைக்க வேண்டாம். அவர்கள் விருப்பப்படியே விட்டு விடுங்கள். உங்களிடம் திரும்ப வருவார்கள். இந்த உலகில் குறை சொல்லாத மனிதர்களும் இல்லை, குறையில்லாத வாழ்க்கையும் இல்லை. ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முறியலாம். ஆனால் 1000 முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு வராது. நீ எத்தனை தானங்கள் செய்தாலும் பிறரிடம் காட்ட வேண்டிய பெரியதான நிதானம்தான். பிறருக்கு தேவைப்படும் போது நல்லவர்களாக தெரியும் நாம் தான் அவர்களது தேவைகள் முடிந்தவுடன் கெட்டவர்கள் ஆகிவிடுகின்றோம். ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்ற கேள்விக்கு பல சமயங்களில் பதில் கிடைப்பதே இல்லை. பணத்தை கொடுத்து பார், உறவுகள் உன்னை போற்றும். கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டு பார், மண்ணை வாரி தூற்றும். சூழ்நிலையால் மாறுகிறவர்கள் கண்ணீரோடு மன்னிப்பு கேட்பார்கள். சுயநலத்தால் மாறுகிறவர்கள் கோபத்தோடு தக்கம் புரிவார்கள். மனதை பொத்தல் குடிசையாக வைத்திடாமல் எந்த புயலையும் தாங்கும் இரும்பு கோட்டையாக வைத்திருக்க கற்க வேண்டும். உன் முயற்சிகளை ஏளனம் செய்வோரிடம் இருந்து விலகியே இரு. சிறியோரோ அவரை செய்வார், மாறாக உண்மையான பெரியோரோ உன்னால் முடியும் என்று உன்னை உணர வைப்பார். ஒரு தவறு நடந்தால் பிழைகளை உங்களில் இருந்து தேடுங்கள், மற்றவர்களில் இருந்து தேடாதீர்கள். அறிவினால் வருவது அல்ல பக்குவம், வாழ்க்கையில் விழும் அடிகளால் வருவதே பக்குவம். தேவைக்கு அதிகமாக நினைவுகளையும் கடன்களையும் சேர்த்து வைக்காதீர்கள். தூக்கத்தை பறிகொடுத்து விடுவீர்கள். மனநோய் என்பது மனதால் வருவது இல்லை, சில மனிதர்களால் வருகிறது. மனநிலைமைக்கு தகுந்தாற்போல் பேசிவிடாதீர்கள். ஏனென்றால் மனநிலை மாறலாம், ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது. கவலைப்படுவது நாம் வாங்காத கடனுக்கு செலுத்தும் வட்டி. விருப்பம் இருந்தால் 1000 வழிகள், விருப்பம் இல்லாவிட்டால் 1000 காரணங்கள். இவைதான் மனிதனின் எண்ணம். ஒருமுறை காயப்பட்ட இதயம் மறுமுறை அன்பிற்கு எளிதில் அடிமை ஆவது இல்லை. சண்டையிட்டு விலகிய பின்பும் சொன்ன ரகசியம் காக்கப்படுமாயின் அதுவே சிறந்த உறவு. தன்னுடைய தவறை தாமதமாகவே ஒருவன் ஒப்புக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் அவனை விட உண்மையானவன் இருக்க முடியாது. ஒரு விஷயத்தை மறக்க முயலும் போதுதான் நம்முடைய ஞாபக சக்தி பிரதயமாக வேலை செய்கிறது. மீண்டும் ஒருமுறை முகம் பார்த்து பேச வேண்டிய இருக்குமே என்ற ஒரு காரணத்திற்காகவே நம்முடைய பல கோபங்கள் தற்கொலை செய்து கொள்கின்றன. உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் வார்த்தைகளால் போராடுவதை விட மௌனமாய் கடந்து போவதே மேல். எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லிக் கொள்ளுங்கள், தவறு இல்லை. ஆனால் அடுத்தவனுக்கு எதுவுமே தெரியாது என்று நினைத்து விடாதீர்கள். மூழ்கியவனுக்கு தான் தெரியும் மூச்சுவிட முடியாமல் தவிக்கிறேன் என்பது. கரையில் நின்று வேடிக்கை பார்ப்பவனுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இங்கு கேட்டு அங்கு சொல்வதும், அங்கு கேட்டு இங்கு சொல்வதும் சில உறவுகளில் இயற்கை திருத்தவே முடியாது. புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி. இதயத்தில் இருக்கும் சுமையை இறக்கி வைக்க இறைவன் கொடுத்த வரம்தான் நட்பு. உலகத்தின் குறைகளை கண்டுபிடிக்கும் சிலருக்கு தன் குறைகள் மட்டும் தெரியாமல் போவதற்கு பெயர்தான் சுயநலம். சிறந்த துணை என்பது உடன் இருப்பதோ உணவளிப்பதோ உடையளிப்பதோ கிடையாது. எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பதாகும். இறக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம், ஆனால் தாழ்ந்து போவது இல்லை. ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம், ஆனால் கடைசி வரை சாதிக்க போவது இல்லை. நமக்கு தரப்படும் முக்கியத்துவம் குறைகிறது என்றால் நாமவே முற்றிலும்
ஒதுங்கிக் கொள்வதே நமக்கு மரியாதை. வார்த்தைகள் எப்பொழுது மௌனமாக மாறுகிறதோ அன்றே பழக்க வழக்கங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாதவை அனைத்தும் பழக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம். யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று ஒருவரை தவறாக புரிந்து கொண்ட பின் அவரிடம் நல்லவற்றை தேடாதீர்கள். அது உங்கள் கண்களுக்கு தெரிய போவது இல்லை. வரமென்று எண்ணிய சந்திப்புகள் தான் பின்னாளில் சந்திக்காமலே இருந்திருக்கலாம் என்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறது. காலத்தின் மாற்றத்தால் யாரோ எழுதியது அல்ல உன் வாழ்க்கை, நீ எழுதுவதுதான் உன் வாழ்க்கை. அஞ்சியும் வாழாதே, கெஞ்சியும் வாழாதே. உனக்கான வாழ்க்கையை உண்மையாய் நேர்மையாய் வாழ். தேவையில்லாமல் பேசுவதை விட அமைதியாகவே இருந்து விடலாம். நம் மனது புரியாத யாருக்கும் நம் வார்த்தைகளும் புரியாது. கடமைக்கு பேசுபவர்களிடம் அக்கறையை எதிர்பார்த்தால் ஏமாற்றம் தான் மிஞ்சும். அவரவர் தேவைக்கு ஏற்றாற்போல் நம்மை பயன்படுத்திக் கொள்வதே நாம் தான் பாசம் என்று தவறாக புரிந்து கொள்கின்றோம். சிலர் ரசிக்கவில்லை என்பதற்காக நிலவு தன் அழகு இழப்பது இல்லை. அது போலவே அவர்களுக்கு உங்கள் அருமை தெரியவில்லை என்பதற்காக கவலைப்படாதீர்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் மனம் விட்டு பேச துணை இல்லாத போதுதான் தெரியும் அன்பின் அருமையும் தனிமையின் கொடுமையும். உங்களை உணராத இடங்களில் ஒதுங்கியே நில்லுங்கள், அதுவே சிறந்தது. பக்கபலமாக இருக்க வேண்டிய உறவுகள் எல்லாம் தவறான புரிதல்களால் நம்மை பலவீனப்படுத்தியே செல்கிறது. வார்த்தையாலும் செய்கையாலும் வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்து பொய்யாக கொஞ்சி பேசும் போலி உறவுகள் நஞ்சுக்கு சமம். வாழ்க்கையை வெறுக்க ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே காரணம் நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை மட்டும்தான். வாழ்க்கையின் சந்தோஷத்தை பிற நபரிடம் தேடாதே, உன் சந்தோஷத்தை உனக்குள் தேடு. சூழ்நிலை சரியில்லை என்றாலும் மனம் தளராதீர்கள். உங்கள் புண்ணிய கணக்கு சரியாக இருந்தால் யாரோ ஒருவராக இறைவனே வந்து உதவுவார். பிறருக்கு உதவும் குணம் உங்களிடம் இருக்கும் வரை இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு துணை இருப்பான். உண்மையான அன்பிற்கு ஏமாற்ற தெரியாது, ஏமாற மட்டும்தான் தெரியும். உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்து கொள். இதில் உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டுமே. வெளிப்படையாக இருப்பவர்களை விட வேஷம் போடுபவர்களுக்கு தான் இந்த உலகில் மதிப்பு அதிகம். ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் 3 வகையான தீர்வுகள் உள்ளன: ஏற்றுக்கொள்வது, மாற்றிக்கொள்வது, விட்டுவிடுவது. ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், மாற்றவே முடியாத விஷயங்களை விட்டுவிடுங்கள். கடைசி வரை கூட வருவார்கள் என்று யாரையும் நம்பாதீர்கள். தேவை முடியும் வரைதான் இங்கு எல்லா பயணமும். ஒரு நீண்ட நல்ல அமைதியான தூக்கம் உங்களது பல பிரச்சனைகளை தீர்க்கும். யாருக்காகவும் உங்கள் தூக்கத்தை தொலைக்காதீர்கள். உனக்கு பின்னால் பேசப்படும் வார்த்தைகளுக்கு நீ உரிமை கோராத வரைக்கும் அது உனக்கானது அல்ல. யார் உன்னை பற்றி புறம் பேசினாலும் அதை பற்றி கலங்காதே. நம்பிக்கை மற்றும் வேண்டுதல் இரண்டும் கண்களுக்கு தெரியாது, ஆனால் அவை இரண்டும் சாத்தியமற்ற விஷயங்களை கூட சாத்தியமாக்கும். கடற்கரைக்கு இடம் கொடுக்காத பாறை வேருக்கு எப்படி இடம் கொடுக்கின்றது? அதிகாரத்திற்கு பணியாதது அன்புக்கு அடிப்பணியும். நல்ல உறவு என்பது கடிகார முல்லை போன்றது. அடிக்கடி சந்தித்துக் கொள்ளவில்லை என்றாலும் எப்பொழுதும் தொடர்பிலேயே இருக்கும். விட்டு கொடுப்பதற்கும் விட்டு போவதற்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். உறவுகளை இழந்துவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள் விட்டு கொடுக்கின்றார்கள். உறவுகளே தேவையில்லை என்று நினைப்பவர்கள் விட்டு போகின்றார்கள். அலங்கார இல்லாத முகம், ஆணவம் இல்லாத அறிவு, அளவுக்கு அடங்காத ஆசை, ஒழுக்கம் நிறைந்த காதல், துன்பம் தராத இன்பம், முன்னேற தூண்டும் அவமானம், இவைகள் என்றும் பேரழகானவையே. குடிப்பவனை விட பிறரின் குடியை கெடுப்பவனே கேடுகெட்டவன். அப்படிப்பட்டவனுக்கு உங்கள் வாழ்வில் இடம் கொடுக்காதீர்கள். ஒருவரது முகத்தை பார்த்து எடை போடாதே. பாவம் போல் இருப்பவர்கள் எல்லாம் நல்லவர்களும் இல்லை, பயங்கரமாக இருப்பவர்கள் எல்லாம் கெட்டவர்களும் இல்லை. பழகிப்பார், பின்னர் புரிந்து கொள்வாய். வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதை சிலருக்கு புரியவை. எந்த ஒரு உறவு உன்னை கேவலப்படுத்தியதோ, உன்னை அவமானப்படுத்தியதோ, உன் மதிப்பு மரியாதை இழக்கச் செய்ததோ அந்த உறவே உன்னை தேடி வரும் அளவிற்கு வாழ்வில் உயர்ந்து காட்டு. இன்று இருப்பது போல் மனிதர்கள் நாளை இருப்பது இல்லை, மாறி இருப்பார்கள். ஒன்று பணத்தால் அல்லது குணத்தால். நாம் உண்மையாக இருந்தால் அது சிலருக்கு பிடிக்காது. வேஷமில்லா அன்புக்குத்தான் வலியும் வேதனையும் சற்று அதிகமாகவே இருக்கும். நீ மரண தருவாயில் நின்றால் கூட
சிலர் முன் அழுது விடாதே. இங்கு சிலருக்கு தேவை உன் மரணம் அல்ல, உன் அழுகை. எல்லாவற்றிற்கும் ஒரு வரையறை உண்டு. எல்லோரிடமும் ஒரு எல்லை உண்டு. அதை மீறும் போதுதான் கண்ணீரும் கவலையும் உன்னை தொற்றிக் கொள்ளும். உங்கள் கோபத்தை தூண்டி உங்களை பேச வைத்து உங்களையே குற்றவாளியாக்க காத்திருக்கும் ஒரு கூட்டம். அந்த கூட்டத்திற்கு உங்கள் மௌனத்தை பரிசலியுங்கள். வெட்கி தலை குனியட்டும். ஒருவர் செய்த தவறை மறந்து விடுங்கள். ஏனென்றால்